எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையான ஒரு போண்டா செஞ்சுருந்தேன். இந்த போண்டா வந்து சிம்பிளான பொருட்களை வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். இட்லி மாவில் தான் இந்த போண்டா செஞ்சுருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. உள்ளுக்கு நல்லா உளுந்து வடை மாதிரி தான் இருக்குது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். மீதமாக இருந்து இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் இங்கே. அதோட கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும், என்கிட்ட இருந்தது சிகப்பரிசி மாவு தான், அரிஞ்ச பச்சை மிளகாய், அரிஞ்ச வெங்காயம், கருவேப்பிலை, அதையும் நான் சின்னதாக வெட்டியிருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன், மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு மிளகும் பச்சை மிளகாவும் தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருவோம். இட்லி மாவு இருந்தால் ஒரு 10 நிமிஷமும் போகாது இந்த போண்டாவை செய்கிறதுக்கு. குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டு சுட போகிறேன். மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். கொதிக்கிற ஆயிலில் போண்டாவை போட்டு எடுத்துக்கொள்வோம். இங்கே வந்து நான் ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான ரவுண்ட் ஷேப்பில் அழகாக போட்டு எடுக்கலாம். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறலாம். உளுந்து வடை மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதோடு சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.